பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எரேமியா 31ஆம் அதிகாரத்தை எல்லோரும் திருப்பிக் கொள்ளுவோம். கடந்த வாரத்திலே எசாயா 43ஆம் அதிகாரத்திலே சில வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அதிலிருந்து தொடர்ச்சியாகவே நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் போன வாரத்திலே நம்மோடு பேசின வார்த்தை, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே எரேமியா 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், பட்டியத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஆகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இரக்கத்தை கட்டளையிடப் போகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட 3ஆம் வசனம் நாம் எடுத்துக்கொள்வோம். த புக் ஆஃப் ஜெரேமியா chapter 31 verse 3. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வெளியிலும் கூட தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஹல்லேலூயா அவர் மீண்டும் சொல்லுகிறார், ஆம், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை நான் இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் தனிமைப்படுத்தப்பட்டு குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நாம், எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல கர்த்தர் நம்மை சரிப்படுத்த இடம் கொடுத்தோமோ, மனம் திரும்புவதற்கு இடம் கொடுத்தோமோ, இந்த நாட்களில் நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி நம்மை ஜீவ பலியாக அவருடைய கரத்தில் அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்த இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்மை உருவாக்கி இருக்கிறார். தகுதிப்படுத்தின ஆண்டவர் இந்த நாளிலே ஹல்லேலூயா கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சிநேகிக்கிறேன், இன்னும் உன்னை சிநேகிக்கிறேன், என்னுடைய காருண்யத்தினாலே உன்னை நான் இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வசனங்களை பார்ப்போம். 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் தம் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பாய் என்று சொல்லி இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், I have loved you with an everlasting love. ஆக ஆண்டவர் நம் மேலே தம்முடைய அநாதி சிநேகத்தினாலே அவர் நம்மை சிநேகித்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை மறக்கவில்லை. அவர் நாம் செய்த தப்பிதங்கள், நாம் செய்த தவறுகள், நாம் செய்த பாவங்களுக்கு ஈடாக அவர் நம்மை தண்டிக்கவில்லை. ஹல்லேலூயா, அவர் நம்மை வெறுக்கவில்லை. ஸ்டில் இன்னும் அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா. இந்த நாட்களை கர்த்தர் நம்மை இன்னும் நேசிக்கிறபடினாலே அவர் மீண்டும் மீண்டும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் நம்முடைய அன்புக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த நாட்களில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, போன வாரத்தில் தியானித்தது போல தெரிந்தெடுக்கப்பட்ட ஹல்லேலூயா அந்த செம்மறி ஆடை போல அவருடைய வலது கரத்திலே தகுதியான அந்த செம்மறி ஆடுகளை ஹல்லேலூயா அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிக்கிறேன், என்னுடைய அநாதி சிநேகித்தால் நான் உன்னை இன்னும் நான் சிநேகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆக கர்த்தர் நம்மை அவருக்கென்று, ஏனென்றால் நாம் அவருடையவர்களாக இருக்கிறபடினாலே அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட நம்மை ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் என்று சொல்லி இந்த 4, 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நான்
நான் வாசிக்கிறேன், நீங்களும் வசனத்தை பாருங்க. எரேமியா 31 அதிகாரம் 4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவன் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பாய். ஆக ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல நான் இந்த 4-5 வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஹல்லேலூயா ஒரு செழிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா அவர்கள் செய்த துன்மார்க்கமான காரியங்கள் ஆமென் எரேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா இந்த எரேமியா புஸ்தகத்திலே இப்படிப்பட்ட துன்மார்க்கமான தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆமென் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் நிமித்தமாக ஆமென் அங்கே அவர்கள் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், பாவத்திற்கு இடம் கொடுத்தபடினாலே, சத்துருக்கு அவர்கள் வாசல்களை திறந்தபடினாலே ஆமென் பாபிலோனியன் வந்து என்ன செய்தான், அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு ஆமென் சிறை கைதிகளாக பாபிலோனிலே அவர்களை அடைத்து வைத்தான், அகதிகளாக அடைத்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக பாபிலோனிலே இவர்கள் கதறி அழுது அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஹல்லேலூயா இந்த மீண்டுமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், பிரியமானவர்களை பாபிலோனிலிருந்து அவர்களை மீண்டும் இஸ்ரவேல் எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கத்தை பாராட்டுகிறார், ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஆமென் இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் முன்பே நாம் பார்க்கும் பொழுது எகிப்தில் வாழ்ந்த அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் என்ன செய்தார், நினைத்தார். கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகினார். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி வந்து ஹல்லேலூயா ஆமென் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை மீண்டும் மீட்டெடுத்து ஹல்லேலூயா கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் ஹல்லேலூயா அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவர்கள் மேல் விருப்பம் கொண்டார். அதே போல பிரியமானவர்களே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எரேமியா புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா இவர்கள் செய்த தவறுகள் துன்மார்க்கத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கத்தக்கதாக அவர்கள் பாபிலோனிலே சிறை கைதிகளாக, அடிமைகளாக அங்கே கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் அங்கே அவர்கள் மனம் திரும்பின பொழுது, அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது, தங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் இறங்கி வந்து கர்த்தர் அவர்கள் மேல் அன்பு வைத்து கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை, கர்த்தர் அவர்களை வெறுக்கவில்லை. ஹல்லேலூயா இப்படிப்பட்ட சிட்சைகளை அனுப்பி, இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுப்பி சிட்சை உண்டு பண்ணி ஹல்லேலூயா தன் நேசிக்கிற தன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டுமாக எருசலேமுக்கு அவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆக எருசலேமுக்கு தன் தேசத்துக்கு திரும்ப அவர் கிருபையாய் கொடுத்து ஹல்லேலூயா அவர்களை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்ம அதை வாசித்தது போல, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன், நான் உன்னை மறுபடியும் நீ கட்டப்படுவாய், நீ மறுபடியும் என்ன செய்வாய், நாட்டப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த இடத்திலே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன் ஜனங்களை செழிப்பாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு பிரியமானவர்களே ஹல்லேலூயா உலகமெங்கிலும் இப்படி ஒரே சூழலில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிற இந்த நாட்களிலே நான் விசுவாசிக்கிறேன் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினால, தம்முடைய அநாதி சிநேகத்தினால் நேசிக்கிறபடினாலே ஹல்லேலூயா அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினாலே நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் செழிக்க செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் பேரை சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்களை செழிக்க பண்ணுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். 9ஆம் வசனம் வாசிக்கலாம். verse 9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய்
இருக்கிறான். ஆம், ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கூட அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே அல்லேலூயா மீண்டும் சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாக இருக்கிறேன், நான் உன் பிதாவாக இருக்கிறேன், நீ என்னுடைய மகனாக, நீ என்னுடைய மகளாக இருக்கிறபடினாலே நான் மீண்டும் உன்னை, அதே 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ இடராதபடிக்கு செம்மையான வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதற்கு பிறகு நோமோ ஹல்லேலூயா நம்முடைய பழைய பாஸ் வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கை கிடையாது. அமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அமேன். நம்ம கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தது போல எசாயா 43ஆம் அதிகாரம் 18, 19, முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதை நீ அறியரா என்று வனாந்தரத்தில் வழிகளும் அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா நிச்சயமாக ஆண்டவர் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை புதிய காரியத்தை பார்க்கும்படியாக, புதிய காரியங்களில் கடந்து போகும்படியாக இந்த 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இதோ உன்னை நான் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்த போகிறார், புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் மேல இன்னும் நம்பிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஹல்லேலூயா வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ஹல்லேலூயா அவர் செய்த தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, அந்த உடன்படிக்கை அவர் உடைத்து போடவில்லை, அவர் மறக்கவில்லை. அவர் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மீண்டுமாக இஸ்ரவேல் மக்களை ஹல்லேலூயா இஸ்ரவேலை யூதாவை தம் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வந்து அவர்களை கட்டுவித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை செழிக்க செய்கிறார், அவர்களை நேர்வழியாக அவர் நடத்துகிறார். அதே போல பிரியமானவர்களை, தேவன் இந்த நாட்களிலே நம்மையும் அப்படியாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்புவோம். ஆண்டவர் சொல்கிறார், I will build you up again என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், verse 12, அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவையாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் 12ஆம் வசனத்தில் வாக்கு பண்ணுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். அமேன். யூ லுக் லைக் வாட்டர் கார்டன் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் இன்னும் இந்த இடத்துல பாருங்க, 12ஆம் வசனத்திலே நீ செழிப்பாய் இருப்பாய், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட, சிறையிறப்பிலிருந்து திரும்பி வந்த தன் ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு எப்ராயிம், எனக்கு நீ அருமையான குமாரன், எனக்கு நீ அருமையான குமாரன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எனக்கு பிரியமான பிள்ளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. I still remember him என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஆண்டருடைய இருதயம், ஆண்டருடைய உள்ளம் நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். ஆக அவர் மறக்கவில்லை, அவர் உங்களை மறக்கவில்லை. இன்று மதர்ஸ் டே, அந்நியர் தினம். அமேன். எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய அந்நியர் தின வாழ்த்துக்கள். அமேன். ஹல்லேலூயா. ஆக இந்த இடத்துல தம்முடைய அன்பை, அமேன், அந்த தாய் அன்பை வைத்து அவர் பேசுகிறார்.
ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களை பிரியமானவர்களே, தாயின் அன்பை விட மேலான அன்பு, மேலான சிநேகமுள்ள அன்புள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பே பெரிதான அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். an everlasting love. ஹல்லேலூயா, அது நித்தியமான அன்பு. ஹல்லேலூயா, அந்த அன்பு அவர் நம்ம மேலே இருக்கிறபடியால் தானே ஹல்லேலூயா அவர் இன்னும் நமக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கவனித்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நீ வாழ வேண்டும், நீ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்குள்ளே இந்த நாட்களிலே ஒரு ரெஸ்டோரேஷனை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 25ஆம் வசனத்திலே, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, இனி நீ தொய்ந்து போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சம்பூர்ணமாய் இருப்பாய், நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை சம்பூர்ணமாக அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடைசியாக நாம் வாசிக்கலாம் 28ஆம் வசனம், verse 28. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்வோம் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக என்ன ஒரு அன்பான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கட்டுவேன், நான் உன்னை நாட்டுவேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கட்டுகிற கர்த்தர், நம்மை மீண்டும் நாட்ட செய்கிற ஆண்டவர். அமேன். I will watch over them to build and to plant. அமேன். அதனாலே நம்மை மீண்டும் நாட்ட செய்கிற ஆண்டவர் பிரியமானவர்களே, நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அமேன். அந்த அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிற வார்த்தை, அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அமேன். அவருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா, அவருடைய ஆதியின் அன்பு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, அவர் என்றும் அவருடைய நேச்சரே, அமேன், அவர் அன்பு உள்ளவர். அமேன். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவு உள்ளவர். அமேன். நம்மை மன்னிக்கிறவர், மீண்டும் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர். நாம் செய்த அநேக தவறுகள், நாம் செய்த அநேக தப்பிதங்களை அமேன் அவர் எண்ணி இருந்தால் அமேன் நம்மை அழித்திருப்பார். அமேன். நாம் அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த நாட்களிலே அமேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நம்முடைய தகப்பன் என்று சொல்லி அமேன் அந்த உரிமையை நமக்கு கொடுத்து, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி இவ்வளவாய் அன்பு கூறுகிற ஆண்டவர், எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு அன்பான தெய்வம். இவரை போல வேறு தெய்வம் இல்லை, இவரை போல அன்பு உள்ளவர்கள் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட நாட்களிலே அவர் நமக்கு பாராட்டுகிற இவ்வளவு பெரிய அன்பை அமேன் நம்ம அனுபவிப்போம் பிரியமானவர்களே. அதை நாம் உணர்ந்து ஹல்லேலூயா, இந்த அன்புக்கு ஈடாக அவருக்கு நாம் மீண்டும் எடுத்து கொடுக்க போகிறோம். அவர் கேட்பதெல்லாம் நம்முடைய முழு வாழ்க்கை, நம்முடைய முழு இருதயம் அவரை நேசிக்கவும் அவரை பின்பற்றுவோம். அமேன். கர்த்தர் அமேன் மீண்டுமாக இப்படிப்பட்ட இந்த சிறையிருப்பிலிருந்து ஹல்லேலூயா கர்த்தர் இந்த தேசத்திலே இப்படி காணப்பட்ட இழந்து போன அநேக காரியங்கள் முழு உலகத்திலே அமேன் எல்லாத்தையும் இழந்தது போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிற இந்த நாட்களிலே ஹல்லேலூயா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்மை மீண்டும் அழைக்கிறார், மீண்டும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், மீண்டும் இன்னும் அவர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அமேன். மீண்டும் அவர் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. எத்தனை முறை ஹல்லேலூயா அவருக்கு நம்பிக்கை இல்லாதவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக நாம் வாழ்ந்தாலும் ஹல்லேலூயா, ஆனால் அவர் இன்னும் நம்ம மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்பான தகப்பன், அன்பான தெய்வம். இந்த அன்பான தகப்பனுக்கு ஹல்லேலூயா நம் அன்புள்ள பிள்ளைகளாக இனிவரும் நாட்கள், இனிவரும் காலங்கள் அவருக்கு உண்மையாக இருப்போம். அமேன். வேதம் இப்படியாக சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 2 verse 13. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. If we are faithless, but he remains faithful. Hallelujah. நம்ம உண்மையா இல்லாவிட்டாலும்
அவர் உண்மையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அவர் மேல அன்பு உண்மையா செலுத்தாவிட்டாலும், உண்மையான அன்பு அவர்கிட்ட நம்ம காட்டாவிட்டாலும், அல்லேலூயா, அநேக தரம் நன்றி இல்லாதவர்களாக போகிறோம். அவரை மறுதலித்து விட்டோம். ஆமென். அவரை மறந்து விட்டு போனோம். அவருடைய வழிகளில் நடக்காமல் போனோம். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் இத்தனை காரியங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. காரணம், அவர் இன்னும் நம்மை சிநேகித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். an everlasting love. ஆமென். இது மாறாத அன்பு, மறையாத அன்பு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்மை வெறுக்காதவர், கைவிடாதவர், இன்னும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறவர். இந்த அன்புக்கு ஈடாக இந்த நாட்களை மீண்டும் பிரியமானவர்களே வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், குடும்பமாக ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மத்தியிலே ஒரு ரெஸ்டோரேஷனை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இனி தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க போகிறோம். அவரே தேவன், அவர் என்று வேறு தேவனில் என்று சொல்லி கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அதனால பிரியமானவர்களே, நீங்க தான் அவருக்கு விட்னஸ். நானும் நீங்களும் தான் அவருக்கு விட்னஸா இருக்கிறோம். இந்த ஒரே அன்புள்ள தகப்பனுக்கு, இந்த ஒரே அன்புள்ள தேவனுக்கு. அல்லேலூயா. ஆமென். he never breaks his covenant, he never breaks his promises. அவர் நமக்கு வாக்கு பண்ணினது, அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அவர் மறக்கவில்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், அதே எரேமியா 31 அதிகாரம் 31 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் மீண்டுமாக கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறவில்லை, மறைந்து போகவில்லை. அவர் மாறாதவர், அன்புள்ளவர். அதனாலே அவர் மீண்டும் நம்மோடு கூட, உங்களோடு கூட, உங்கள் குடும்பத்தோடு கூட அவர் மீண்டும் ஒரு புது உடன்படிக்கை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு பிரியமானவர்களை விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். நாட்களில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்க மேல் வந்து பலிக்கும். நான் மீண்டும் அத்தனை ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். எரேமியா 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் 3 வசனம். ஆமென். அவர் நம்மை அநாதி சிநேகித்தால் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 5 வசனம். அல்லேலூயா. மீண்டும் அவர் நம்மை செழிப்பாக்குவேன் என்று நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். 9 வசனம். உன்னை செம்மையான வழியிலே நான் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 12 வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். 20 வசனம். உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், நான் உனக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 25 வசனம். நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 28 வசனம். மீண்டும் உன்னை நான் கட்டுவேன், நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இத்தனை ஆசீர்வாதங்கள் ஆமென் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி எல்லோரும் ஒப்பு கொடுப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அன்புள்ள தேவன் ஐயா. அல்லேலூயா. இரக்கத்தின் தேவன் ஐயா. ஆண்டவரே, நீ சொன்னீரே, அல்லேலூயா, இஸ்ரவேலுக்கு நான் திரும்ப இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று சொன்னீரே அப்பா. என்னுடைய இரக்கத்தை நான் காண்பிக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. அல்லேலூயா. ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் 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 என்று சொல்லி மீண்டும் மீண்டும் என்று சொல்லி எங்களிடத்தில் நீர் திரும்பி வந்து ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நேசிக்கிறீரே, உன்னை மீண்டும் செழிப்பாக்குவேன், உன்னை மீண்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்காக, உங்கள் கிருபையை ஊற்றுவதற்காக,
உங்க இரக்கத்தை எங்களுக்கு இன்னும் நீர் வைத்திருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களில் அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே உண்மை இல்லாதவர்களாக நாங்கள் தவறிவிட்டோம் ஆண்டவரே, தவறி போனோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையாய் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே ஆண்டவரே உண்மை உள்ளவராக இருந்தீரையா, மாறாதவராக இருந்தீரையா, இன்னும் எங்களை சிநேகித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை இணைந்து கொள்ளுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அணைக்கிற தெய்வம், ஒரு தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த மதர்ஸ் டேலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே எல்லா தாய்மார்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மார்களை நீங்க ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே குடும்பத்துக்கு ஆண்டவரே நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகளாக ஆண்டவரே குடும்பத்தை கட்டக்கூடியவர்களாக ஹல்லேலூயா ஊழியங்களுக்கு ஹல்லேலூயா தாங்கக்கூடிய ஜெபிக்கிற தாய்மார்களாக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா தாய்மார்கள் மேலே உங்க அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிரசனம் இருக்கட்டும், உங்க சுக பலன் ஆண்டவரே ஒவ்வொரு மேல இருக்கட்டும் ஐயா. இந்த நாளிலும் கூட விசேஷமா இந்த தாய்மார்களை பார்த்து நீ சொல்கிறேன், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், என்னுடைய காரணத்தால் உன்னை நான் இழுத்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார்களே அப்படியாக இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கணவன் மனைவி பிள்ளைகளை எல்லோரையும் நீர் குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். இறுதி பாடலாக அநாதி சிநேகித்தால் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். God bless.